ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர், பாதுகாப்பாக இருப்பீர். என்னடா இது இப்படி தலைவலிக்குது? ரம்யா வீட்டில் இருந்தோம், இங்க எப்படி வந்தோம்? எப்படா? ஐயோ, இந்த ஃபோன் எங்க? என்ன சிதுவுக்கு கால் பண்ணியிருக்கோம். சரி, அவனுக்கே கால் பண்ணி கேட்போம். ஹலோ, சொல்லி இப்போ தான் விடுஞ்சா உனக்கு? அதை விடு, நான் எதுக்கு உனக்கு கால் பண்ணேன்? நேற்று என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? எதுவுமே ஞாபகம் இல்லையா உனக்கு? எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு தான் உன்னை கேட்குறேன். சரி, ஓகே, போய் கேலரி பாரு, தெரியும். பாய். பாய். கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் மாடி. குடி. எல்லாமே ரெடி சார். குட் மார்னிங் சார். ஸோ சாரி சார். குட் மார்னிங் சார். 2 minutes சார். என்னடி? ஹலோ சிது, இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குடா. ஹலோ, சீக்கிரமாக ரம்யா ஹலோ வீட்டுக்கு வரியா? ஹலோ சிது சார், 2 minutes சார். நான் லீவ் எடுத்துக்கிறேன் சார், பெரிய எமர்ஜென்சி. நான் அப்புறம் வரேன் சார், பாய். அண்ணா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு பார்த்து வைங்க, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். சரியா? பாய். அப்படி மேன், யாரு மேன் நீ? நான் கிருத்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சித்து. கிருத்தி, வா போகலாம். ப்ரோ, அவ
என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரோ, நான் அவளை பார்த்துக்கிறேன். உங்களே யாராச்சும் ஒருத்தர் பார்த்துக்க நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ பார்த்துக்க போகிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். வாடி போகலாம். ஏந்திரு. ஏய், வா போகலாம். ஒரே நிமிஷம் இரு. நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சரியா? வாடி போகலாம். ஏய் ஆட்டாதடி. சித்து சித்து கோமா இருக்கியாடா? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? எனக்கு அழுகழுகையா வருது. என் வாயில் நல்லா வருது. ஓ, உனக்கும் வந்தியா வருதா? அப்போ நீயும் குடிச்சிருக்க தானே? ஆமாம், நான் குடித்ததுனால தான் உனக்கு கால் பண்ணி அங்கேருந்து வர வச்சு வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னேன். என் வேலை போச்சு. கண்டிப்பாக நான் தூக்கியிருப்பான். சரி சரி, சாரி. லுக், நீ எல்லாம் மூலிகை தைலத்தை மோந்து பார்த்தாலே 3 நாள் ஏஞ்சிக்க மாட்டேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லைடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணாங்களா, அதான் லைட்டாக குடித்தேன். ஆ ஓகே, நானும் கம்பல் பண்ணி விஷம் கொடுக்குறேன், குடிச்சு சாவு. அச்சோ, அது தப்பு. நான் குடித்தா நான் மேலே போயிடுவேன், நீ உள்ளே போயிடுவ. ஆனால் நீ அதை சொல்ல மாட்டியே. போதையிலும் தெளிவாக இருக்க. ம், வா. நான் உன்னை வீட்டில் தானே ட்ராப் பண்ணணும். அம்மா தேடுவாங்க, நான் என் வண்டியில் ட்ராப் பண்ணுறேன். வா. வண்டியா? வண்டி எங்கே இருக்கு? தோ எங்கே? இங்கே வண்டியே இல்லடி. ஏய், என் வண்டியை பற்றி தப்பாக பேசாத. ஏய், நான் வண்டியில்ன்றதை பற்றி பேசுகிறேன். உன் வண்டிலாம் ஒரு வண்டியில்ன்றதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க. ம், ஓகே, போகலாம். ம், can you play Maddie song? Do 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 do. என்ன பின்னாடி இருந்தவன ஆளக்கானும் விழுந்துட்டானா? அடியே, அவன் ஆள் கால் பண்ணுறான்டி. உன் ஏண்டா எனக்கு கால் பண்ணணும்? ஆமாம், இறங்கு இறங்கு. நீ முதல்ல பாயிண்ட்டுக்கு வா. நீ எப்போ கம்மிட்டான? சொல்லவே இல்லை. ஆனால் வர வர என் மேலே பாசமே இல்லை, எல்லாம் வேஷம். என் கல்யாணத்துக்கு கூட முதல் பத்திரிக்கை உனக்கு தானடா வச்சேன். அப்போ கூட உனக்கு சொல்லணும்னு தோணல. இதில் வெளியில் மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வேண்டியது. போகலாமா? ஆ வா. ஹே, இரு. சொல்லு 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 என்ன? நீ தானடி நான் கமிட் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்ப. நான் 1000 சொல்லுவேன்டா, அதெல்லாம் பிடுங்கிட்டியா நீ? இதை மட்டும் ஒரு கீஷ்டாரு. ஓ, அவ வரணும், என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லணும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடணும். பிடிக்கலன்னா மூஞ்சி மேலே சொல்லுடா, மூஞ்சி மேலே சொல்லு. ஏம்மா தாயே, சும்மா சொன்னேன், நான் கமிட்லாம் ஆகல. உன்னை கேட்காம நான் கமிட் ஆவேனா? அதான் நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இரு. செருப்பு கூட சோடியா இருக்கு, ஆனா நீ ஏம்மா தாயே, ஒரு 2 நிமிஷம் இங்கே இரு, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஆஹா, ஆள் வீட்டில் வேறு யாரும் இல்லை, உட்கார கூப்பிட்ருக்காளே, எனக்கு ஒரே ஜாலி தான். டேய் நெல்லு. சொல்லுக்கா. என்னடா பார்க்குற? என்னக்கா நீ தானக்கா நிற்க சொன்னீங்க? ஆமாம், நான் தான் நிற்க சொன்னேன். ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட்டா? நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க? நீ நான் போலீஸா? முதல்ல நான் நடந்து தானே போயிட்டுருக்கிறேன், ஹெல்மெட் எதுக்கு? ஓ, ரூல்ஸ் பேசுகிற. என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா? அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆ அக்கா, எனக்கு உண்மையே யாருன்னு தெரியாது, இல்லை உன் ஃப்ரெண்டு வேறவா? ஓ, காமெடி. அக்கா புரிஞ்சுக்கோக்கா, என் ஆள் வீட்டில் யாருமே இல்லைக்கா, அவன் என்னை கூப்பிட்ருக்காக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. ஆமாம், என் கூட தான் இருக்கா. ஓ ப்ரோ, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டே அங்கே சிங்கிளாக இருக்கான்,
அக்கா உனக்கு அக்கா என்னடா அக்கா love அக்கா கேக்குது? காதுக்கா அக்கா ஆ, ஆ. அக்கா ப்ரோ அக்கா ப்ரோ விடுக்கா ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ நீங்கள் வா ப்ரோ சாரி ப்ரோ என்னாச்சு? நோ இந்த பொண்ணு நானா நடந்து போகிற ரோட்டுக்கு போய் ஹெல்மெட் எங்கன்னு கேட்குது. லூஸானா இது? டேய் யாரை பார்த்து லூசுன்னு சொல்ற? சாவடிச்சுவான் பார்த்துக்கோ. ஒரு இல்லை சும்மா இரு. டேய் அவன் என்ன லூசுன்னு சொல்றான், அவனை அடிக்காம என்னையடா தடுக்கிற ஆ மென்டல். ஏய் ஓடுறி. டேய் என்னையும் அடிச்சிட்டிங்களா? நான் போய் என் அம்மாவை கூப்பிட்டு வரேன்டா. டேய் தம்பி, உன் ஆள் வீட்டில் தனியா இருப்பா, சீக்கிரம் போய் என்ஜாய் பண்றா. அடி அவன் அம்மா கூட்டின்னு வரான வாடி. ஏய் 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 எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர முடியாது, சளி பிடிக்கும். வேணும். என்ன வேணும்? ஒரு பட்டர் ஸ்காட்ச். அண்ணா ஒரு பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க. எவ்வளோ ஆச்சுண்ணா? பானிபூரி வேணும். இப்போ தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதெல்லாம் வாங்கி தர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பானிபூரி வேணும். ஏய் அதெல்லாம் வாங்கி தர முடியாது, வேணா போய் பிச்சை எடுப்போ. வா சிது வா, நீயும் வந்து உட்காந்து என் கூட பிச்சை எடு. சரி வா போகலாம். ஒரு பிளேட் பானிபூரி. எதுக்கு குடிக்கணும், எதுக்கு வாந்தி எடுக்கணும்? ஆ ஆர் யூ ஓகே? ஓகே தான். இப்போ கொஞ்சம் சாரி அண்ட் தேங்க்ஸ்டா சித்து. ஏன்டி? ஐ நோ இட்ஸ் ட்ரமாட்டிக், பட் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்த நமக்குள்ள ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாண்ட், ஒரு வைப். யூ நோ வாட், நானாக இருக்கிறது உன் கூட இருக்கும் போது மட்டும்தான். பட் ஏன்னு சொல்ல தெரியல, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எப்படின்னு சொல்ல தெரியல. பட் ஐ ஆம் பிளஸ்ட் டு ஹேவ் யூ ஆஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பா எவ்வளோ பெரிய டைலாக். ஒருவேளை நான் மேரேஜ் கொட்டுக்கிறது தான் பெரிய தப்போ? லவ் பண்ணும் போது எதுவும் தெரியல, பட் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ இருக்கிறதோ இல்லாமல் போயிடுமோன்னு தோணுது. ஏ லூஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கேமோஃபோபியாடி. ஆப்வியஸாக நிறைய பேருக்கு இது மேரேஜ் முன்னாடி வரும். சி நீங்கள் லவ் பண்ணும்போது ஆப்வியஸாக சர்க்கிள்குள்ளே நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்திருப்பீங்க. பட் மேரேஜ்ன்றது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது உன் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாமே சர்க்கிள்குள்ளே வருவாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் இதே லைஃப் லாங் ஒரு கமிட்மெண்ட்டாக பார்க்காம உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட அவங்க பக்கத்தில் டெய்லி இருந்து ஒரு புது புது எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு செனரியோவாக பாரு, செமையாக இருக்கும்ல. வாவ், கமிட் ஆனவங்க கூட இவ்வளோ பேச மாட்டாங்கடா. கோச்சஸ் டோன்ட் ப்ளே மேட்சஸ்மா. லவ் பண்ண கேர்ள்ஸ் கிடைக்கலன்றதை எவ்வளோ அழகாக சமாளிக்கிற பார்த்தியா? வா போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஹே ஹே ஹே, தூக்கி விட்டு போடா.
இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் இருந்திருக்க, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? என்ன பண்ணுறது, அன்பு ஒன்று தான் அனாதைன்னு சும்மாவா சொன்னாங்க? தற்கொலை மாதிரி பேசாதடா. கிரிஞ்சு கண்டென்ட் இப்போ எது கொடுத்துட்டு இருக்க? சரி சொல்லு. காலேஜ் டேஸ் வரைக்கும் எல்லாம் ஃபைன் தான். பட் ஏதோ இந்த வேலைக்கு சேர்ந்த 2 monthsல இருந்து ஏதோ நமக்குள்ளே ஒரு கேப் இருந்த மாதிரி ஃபீல். நானும் நீ வந்து உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன் இப்போ வரைக்கும். பட் யூ டிடன்ட் சே எனிதிங். வாட் ஹேப்பன் டு அஸ்? அதனால தான் நான் டெய்லியும் ஆர் யூ ஓகேன்னு கேட்டுட்ருப்பேன். பட் இஸ் இட் ரியலி ஓகே? கிருத்தி, லுக், நான் உலகத்தில் எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணாலும் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாக அது நீ தான். பட் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தெரில, அவர் என்ன நினைப்பார், சொசைட்டி என்ன நினைக்குன்ற பயத்தில் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நானும் உன்னை மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கேன். ஐம் சாரி. அப்போது நீ என்னை பற்றி யோசிக்கல? ஏய் அப்படி இல்லை. கார்த்திகா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சு தான் பேசுகிறியா? அட்வைஸ்லாம் மித்தவங்களுக்கு தான், தனக்கு இல்லைல்ல. லுக், யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன நினச்சாலும் சரி, யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்டா. நான் இப்படி தான் இருப்பேன். உனக்கும் அப்படி இருக்கணும்னு தோணுச்சுன்னா இரு. டீ குடிக்கலாமா? ஆனால் ஒரு டீனா? டீ கடை நல்லா இருக்குல்ல? நம்ம என்ன ஒரு vlog எடுப்போமா? ஹலோ மக்களே. அண்ணா, நானே க்ளீன் பண்ணிடுறேண்ணா. ஒரு ஜூஸ் சொல்றியா? இவ்வளோ கூப்பிட்டு அந்த பாவத்துக்கு கடைசியில் நம்ம தொடக்க விட்டா. எல்லாம் குடிக்கிறத பாரு. அம்மா, மீ சொல்லுங்க மீ. ஏய் நீயா? ஆ. எங்கடா இருக்கீங்க ரெண்டு பேரும்? அம்மி, நாங்கள் 2 பேரும் ஒரு க்ளீனிங் ப்ராசஸில் இருக்கோம். ஐ மீன் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் இருக்கோம். என் கூட தான் இருக்கா, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஓ அப்படியா? ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம் மீ. ஓகே, நல்லா பண்ணு. கீர்த்தியை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துரு வீட்டுக்கு. ஓகே மீ, லவ் யூ, டேக் கேர், பாய். பா. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். இரு, இங்க வா. இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் போட போகிறோம். ஓ, மணி இஸ்டா போடு, மாஸ் பண்ணுறோம். பா. சரி, ஓகே. என்ன பண்ணுற, ஸ்ட்ரெயிட்டாக போ, போய் லெஃப்ட் திரும்பு, கதவை தட்டு. அம்மா வருவாங்க. எங்கே போனேன்னு கேட்பாங்க. சித்துக்கு இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் மட்டும்தான் சொல்லணும். ஓகே?
போகிற, யார்கிட்டையும் பேசாத, ப்ரஷ் பண்ணுற, குளிக்கிற, போய் தூங்கிடுற. ஓகே? ஓகே பாய். ஏய் இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ம் ம் என்ன ஆனாலும் மாஸ்க் மட்டும் கழட்டாத. ஓகே பாய். எனக்கு நம்பிக்கை இல்லை, இது சீக்கிரம் மாட்டிக்கும். கடவுளே நீ தான் காப்பாற்றணும். குடிக்கிறது தப்பாக ரைட்டானா எனக்கு தெரில, அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே என் ஃப்ரெண்டு கூட ஒரு நல்ல மெமரி.